நன்றி நன்றி நன்றி. அருமையாக நடனமாடி நமது ஆயரவர்களையும் பங்குதாரர்களையும் வரவேற்றமைக்கு நன்றி. அடுத்ததாக ஒரு சின்ன வரவேற்புரை. சென்றால் புனிதர்கள் படங்களை விட சமுதாய சிந்தனைகள் உள்ள பெரியவர்களுடைய படங்கள் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் தச்சங்குறிச்சி சென்ற பொழுது அங்கு ஒரு தந்தை அவர்கள் எடுத்து கூறினார்கள். அந்த அளவுக்கு நமது மக்கள் மீது தந்தை ஆயர் அவர்களுக்கு பாசம், நம்மை மேன்மேலும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணம் நமது தந்தை அவர்களிடம் இருக்கின்றது. எளிமையாக வல்லவர். அப்படிப்பட்ட ஆயர் அவர்கள் நமக்கு கிடைத்தமைக்கு நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டும் என்று நமது தந்தை அவர்கள் பாசமிகு எம் எஸ் செல்வராஜ் அவர்கள் இங்கு பங்கு தந்தையாக நமது ஐயம்பேட்டையில் இருக்கின்ற பொழுது நாம் எல்லாம் உழைத்து அந்த ஆலயத்தை கட்டினோம். அந்த ஆசை இன்னும் நிறைவேறாமலே அப்படியே இருக்கின்றது. இந்த நேரத்திலே நெடார், குருக்கம்புடி, கோளூர், மானாங்கரை, திருவேதுகுடி திருவேறு பங்கை சேர்ந்ததாக இருந்தாலும் அவர்களுக்கும் தொலைவு என்பது தூரம்தான். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது. ஆகவே இவைகளெல்லாம் இணைத்து எங்களுக்கு பங்கு ஏற்படுத்தி கொடுத்தால் ஆன்மீக காரியங்களை வளர்வதற்கு பெரிய உதவியாக இருக்கும். இதை கோரிக்கையாக நமது ஆயர் அவர்களுக்கு நம்ம கிராம சார்பாகவும் பொதுநிலை சார்பாகவும் கோரிக்கையாக வைத்து அவங்க எங்கள் ஊருக்கு வந்தமைக்கு நன்றி செலுத்தி வருக 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 என்று எல்லாரும் கைத்தட்டுங்க. இருகரம் கோப்பி அவர்களை வரவேற்கின்றேன். நமது பகுதியை வளர்ப்பதிலே கனடா நாட்டைச் சேர்ந்த ஆயர் மேதகு லாப்சிங்கர் அவர்களுக்கு அதிகம் பங்குண்டு. ஆயர் அவர்களையும் நமது கிராமத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்குமே தெரிந்தவர் தான். நான் எதையும் எடுத்து சிறப்பாக சொல்வதற்கு இல்லை. அவர் இல்லை என்றால் இங்க ஆலயங்கள் உருவாவதில்லை. இந்த ஆலயம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது எல்லா செலவு சேர்த்து தந்தை அவர்கள் தான். அப்படிப்பட்ட தந்தை அவர்கள் எளிமையாக நமது ஊரிலே வந்து அமர்ந்து இரவு பகல் பாராமல் நம்மை ஊக்குவித்து வழிநடத்தி இவ்வளவு ஒரு சிறப்பான இந்த 3 நாட்களும் நாங்கள் தூங்குற மாதிரி அவர் தூங்குறதே இல்லை, வந்து எங்களை ஊக்குவித்து இந்த சிறப்புரை செய்த பங்கு தந்தை அருள் தந்தை எம் எஸ் செல்வராஜ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எங்களுக்கு ஆன்மீக காரியங்களிலே எந்த குறையும் வைக்காமல் எல்லாவற்றிலும் எங்களை சிறப்பாக வழிநடத்துகின்ற நமது ஐயம்பேட்டை பங்கு தந்தை அவர்கள் திரு ராஜேஸ்வரர் அவர்களையும் அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளாக நமது குழந்தை இயேசு ஆலயத்திற்கு ஞாயிறு திருப்பலியும் வியாழக்கிழமை குழந்தை இயேசு திருப்பலியும் அதனோடு கிராமத்தில் நடக்கின்ற எல்லா நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், மற்ற காரியங்களுக்கும் அழைக்கும் போதெல்லாம் வந்து எங்களை ஞானத்தில் வளர்த்த அருட்தந்தை அந்துவான் அடிகள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இங்கே இருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்களையும், அங்கே அமர்ந்திருக்கின்ற அருட்சகோதரிகளையும், எதிரிலே இருக்கின்ற திரளாக வந்து நமது தந்தை அவர்களின் மனதை குளிர்வித்த அனைத்து பொதுநிலையினரையும் பொதுமக்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக நமது கனடா நாட்டு ஆயர் அவர்களுக்கு தமிழ் புரியாது என்பதால் இதை அப்படியே ஆங்கிலத்தில் நமது தந்தை அவர்கள் வரவேற்று மகிழ்விப்பார்கள். பாசமிகு எங்கள் ஆயர் குழந்தை ஆயர் மேதகு ஜீவானந்தம் ஆயவர்களே, வருகின்ற கனடா நாட்டு ஆயர் வேன் லாப்சிங்
ஆயர் அவர்களே, அருள் தந்தை ராஜசேகர் அவர்களே, பேரருள் தந்தை பீட்டர் ஆரோக்கியராஜ் அவர்களே, பேரருள் தந்தை அந்துவான அவர்களே, அருள் தந்தை ஆரோக்கியசாமி அவர்களே, அருள் தந்தை செபஸ்டியான் அவர்களே, கூடியிருக்கின்ற கன்னியர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த ஒரு உன்னதமான ஒரு விழாவில், ஆன்மீக விழாவில், கொண்டாட்டத்தில் உங்களை எல்லாம் பார்ப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நீண்ட நாள் கனவு இங்கே நனவாகிறது. இங்கே டொரோண்டோ என்ற ஒரு நகரம் உண்டு கனடாவில். அங்கிருந்து மிஷன் டைரக்டர் ஆர்த்தர் பீட்டர்ஸ் என்பவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்தார்கள். நமது பாழடைந்து கிடந்த அந்த ஆலயத்தை கண்டார்கள். அவர்களால் நம்பவே முடியவில்லை. இது ஒரு ஆலயமா, இதில் நுழைந்தாலே பயமாக இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு வீடாக பார்த்தார்கள் இந்த வட்டாரத்திற்கு. அவர் நமது புதிய ஆலயம் நெடாண்டு கட்டப்பட்டது. அந்த ஸ்கூலுக்கு எந்த விதமான கழிப்பிட வசதியோ தண்ணீர் வசதியோ இல்லை. எனவே பொருளுதவி வாங்கியிருந்தோம் மறை மாவட்டத்தின் மூலமாக. அதை பார்வையிட உலக அளவிலே வந்தபோது இங்கே வந்திருந்தார்கள். எனவே அவர்கள்தான் இந்த உதவி செய்தார்கள். அவர்களுக்கு அந்த மறை மாவட்டத்துக்கு நன்றி. இத்தனையும் ஒருங்கிணைத்து நமது மறை மாவட்டம் நமக்கு அருள் பாலிக்கின்றது. ஆன்மீக காரியங்கள் மட்டுமல்ல, பல்வேறு வளர்ச்சிக்கு நமது மறை மாவட்ட ஆயர்கள் மூலமாக நம் மறை மாவட்டம் வழிகோல்கிறது. எனவே பாசமிகு ஆயர்களுக்கு இந்த நாளிலே அனைத்தையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற பாசமிகு ஆயர்களுக்கு அவர்களை வணங்கி, இத்தனைக்கும் அவர் முழுவதற்கு காரணமாக இருந்ததெல்லாம் நினைத்து உங்கள் பெயரால் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றேன். இங்கே வருகின்ற கனடா நாட்டு ஆயர் வேல் ஆப்சிங் அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். ஆயர் அவர்கள் இங்கு வந்திருப்பது 3வது முறை. ஆயராக முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு 2 ஆலயங்களில் கட்டப்பட்டது. முருக்கங்குடி பக்கத்தில் தான் இருக்கு ஐயம்பேட்டை பங்கு. இதற்கு அறிமுகம் அந்த ஆலய திருமணம் ஏற்படுத்த போது வந்திருந்தார்கள். முதல் முறையாக திருவையாரை சேர்ந்து 70 பெருவூர் அந்த ஆலயத்துக்கு முழுமையாக அவர்கள்தான் ஏற்பாடு செய்தார்கள். ஆக அருள் உள்ளம் படைத்தவர்கள் 18 ஆண்டுகளாக தெரியும். எனவே அவரை பற்றி நான் ஆங்கிலத்தில் சொல்ல இருக்கிறேன். Your Lordship, Bishop Wayne Lopsinger, I'm trying to convey to my people how gracious you have been for all these 18 years. Your presence here means a lot. I have no words to describe it. As I mentioned the other day, it takes on an incarnational dimension. We know God loves us, but then He had to send His Son to tell us how much He loved us. That's what your visit here means to us. Your continuation of the mystery of the incarnation. Your presence here enhances our faith, strengthens our faith. Although we may have many challenges, your visit can really give us such a great enthusiasm that we will be able to scale over any problem we face in life. That's what it means to be true in a special way. And on this occasion, we'd like to also remind to my people how we have been instrumental in promoting evangelization in this part of the world, particularly in my diocese. Every time we visit India, you were meticulously careful to continue to visit us. On behalf of my bishop, beloved bishop, the fathers assembled here, I'd like to thank you profusely and greet you on my own personal behalf and on behalf of the bishop and all the priests here.
பெயராலே நாம் நன்றியுள்ள மக்கள் செய்த நன்மையெல்லாம் என்றும் மறக்க மாட்டோம் என்ற முறையில் நமது ஆலயத்திற்கு கல்வெட்டிலே ஆயருடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஞாபக சின்னமாக இயேசுடைய உருவம் தாங்கிய இந்த விக்கிரகத்தினாலான உருவத்தை ஆயவர்கள் அவர்களுக்கு நமது பரிசாக கொடுப்பார். நமது நாட்டுக்கு புகழ் சேர்ப்பது தாஜ்மஹால். ஆயிரவர்கள் முதல் முறையாக வந்தபோது தாஜ்மஹாலுக்கு சென்றிருந்தோம். அந்த தாஜ்மஹாலுக்கு வடிவமைப்பு, அதாவது மார்பிளிலே செய்யப்பட்டது. இதை அப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால தான் வச்சுருக்கேன். இதை காட்டக்கூடாதான் பாரம்பரிய காட்டினா வைக்க முடியாது. தேங்க்யூ. நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் தந்தை ராஜஸ்ரீ அவர்களுக்கு பெயரால் உங்களுக்கு தெரியும். அந்தவான்னா பல பெரிய உங்களுக்கு இதை சொல்லும்போது நான் பங்கு தந்தையாக இருந்தபோது இருந்த பங்கு தந்தை குருக்கள் எல்லாம் இங்கே வாரம் இருமுறை வருவார்கள். 5 ஆண்டுகள் புனித ஆண்டு நிகழ்வு கூட, அதாவது குருத்தோலை ஞாயிலிருந்து உயிர்ப்பு ஞாயிறு கொண்டாடினோம். ஏன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வேண்டும். அப்போ இருந்த ஆயருடைய அனுமதிகள் தான் அக்கறை செய்யப்பட்டது. அந்த கனவு நமது ஆயர் அவர்களுடைய தாராள மனசு பாசமிகு ஆன்மீக விவேகத்தினால் நிறைவேறும் நம்பிக்கை நாம் ஜெபிப்போம் காலங்கள். எனவே அதற்கு உறுதுணையாக அந்த ஆவலை, அந்த அனலை அணையாது காக்க வைப்பதற்காக தந்தை முன் வந்து நமக்கு பெரிதும் உதவி செய்தார்கள். நன்றி சொல்லி இதை அறிவிக்கிறேன். என்னையும் போட்டோ எடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இங்கே ஒருத்தர் பேரை பற்றி உங்களுக்கு இந்த வட்டாரத்தில் தெரியாமல் இருக்க முடியாது. பாபநாசில் பெரிய ஓடு இருந்தாங்க. இப்போ கூட மேடையில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன சமயம் குரூப் ஃபோட்டோ வாங்கினா பழைய காலத்தில் நண்பர்கள்லாம் ஃபோட்டோ எடுக்க பார்க்க ஆளை விடுங்கன்னாரு. தந்தை பேரெழுத்து தந்தை பீட்டர் ஆர்கிராஜ் அவர்கள் லால்குடியிலே வட்டார பெரிய குருவாக இருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு வருகிறதுக்கு நன்றி கூறி பார்த்துவார். அருள் தந்தை அன்பியம் ஆரோக்கியசாமி என்று சொன்னால் மறை மாவட்டத்தில் தந்தை அவர்கள் தான். தந்தை அவர்கள் நான் முதலாக ஒரு பங்கை ஏற்படுத்திய போது அங்கே முதல் பக்கத்தில் இருந்தாங்க. சிறப்பாக வைக்கிறவர்களை அவர் கொடுத்து வரவேன். இந்த சிறு வழிபாட்டுக்கு உறுதுணையாக இருந்து உதவுவதற்காக அருள் தந்தை செபஸ்டியான் அவர் வந்திருக்கிறார்கள். சிக்கநாக்கம் மேடையிலே உதவி தந்தையாக இருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வருவார்கள். மேதகு ஜீவானந்தம் அமரநாதன் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கனடாவில் இருந்து வந்திருக்கின்ற கனடா நாட்டு ஆயர் மேதகு நாப்சிங்கர் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது.
நமது ஐயப்பேட்டை பங்கு தந்தை இங்க பாரு அருட்பணியாளர் ராஜசேகர் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. போட்டு இங்க பாரு. எங்களுக்கு ஞான காரியங்கள் வளர்த்த அருட்தந்தை அந்தோன் அடிகள் அவர்களுக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அறிவித்து மகிழ்விக்கப்படுகிறது. கட்டிடத்திற்கு மிகவும் எல்லா காரியங்களிலும் பாசமிகு சகோதரர் டேவிட் பான்சிங் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. படிக்கும் பாட்டு ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு மனசலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை மனசலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே ஒன்னாமிட்டா ஆதரவா யாரும் இல்லை எங்க ஐயாவே ஒன்னாமிட்டா ஆதரவா யாரும் இல்லை ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு
எங்களை காத்தருளும் கத்தரே பிள்ளை அல்லவா நாங்கள் பிள்ளை அல்லவா உங்க பிள்ளை அல்லவா ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாடும் படிக்கும் பாட்டு ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாடும் படிக்கும் பாட்டு பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே உன்னை